வரப்போகிற சட்டசபை தேர்தல் வந்து வெற்றி பெறணும், கவுன்சிலர் மேலே புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. நான் அமெரிக்கா போனாலும் இங்கே அரசை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், எல்லாம் ஒழுங்காக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கேருந்து நேருவும் போனவர் என்ன பண்ணுறாரு, தலைமை கழகத்திலேருந்து கொடுத்த அமைச்சர் கவரை பிரித்து பார்த்து நீ தான் மேயர்னு சொல்கிறார். அங்கே இருக்கிற கவுன்சிலர் இன்னும் கடுப்பாயிட்டான். அது இல்லாத இவங்க திணிக்கிறாங்க மேலேருந்து. அது வந்து திமுக மாதிரியான கட்சிகளில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லைன்ற ஒரு விஷயத்தை காமிக்குது. கட்டுப்பாடு இல்லைன்றது அவங்க வந்து எழுத்து ஓட்டு போடுறதுலேருந்து காமிக்குது. ஒரு ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி சித்தாந்த ரீதியில் எதிர்க்கிறாங்க திமுகன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு கவர்னரோட விருந்துக்கு போனது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கவர்னரோட விருந்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? நேற்று தான் வந்து உங்களுக்கு ரயில்வேல கொடுத்த ஃபண்ட்ஸ்லாம் குறைச்சிட்டான், மாநில மெட்ரோவுக்கு நிதியே இன்னும் கொடுக்காத இருக்கான், மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் சாங்ஷன் பண்ணுறான், புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் திணிக்கிறான், நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் தான் கல்வியில் பணம் ரிலீஸ் பண்ணுவேன்றான். ஆட்டுக்கு தாடியும் நாட்டு கவர்னரும் தேவையில்லை. ரம்மி ரவியின் முதற்கொண்டு அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கு திடீர்னு போக வேண்டிய அவசியம் கடந்த ஆண்டு வந்து புறக்கணிக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து முதல்வர் போஸ்ட்டையும் திமுக தலைவர் என்ற போஸ்ட்டையும் பிரித்து பார்க்கக்கூடாது. ரெண்டையும் நீங்கள் ஒரு மாதிரி தான் பார்க்கணும். நீங்கள் தலைவர்ன்ற முறையில் ஒரு முடிவு எடுப்பீங்க, முதல்வர்ன்ற ஒரு முறையில் ஒரு முடிவு எடுப்பீங்கன்னா இது வந்து பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து யோசிச்சாங்கன்னா மக்கள் என்னடா காதில் பூ சுற்றுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக ஒரு நடுநிலை மக்கள்கிட்ட உங்கள் கட்சிக்காரவனா நீங்கள் சொல்கிறத ஒத்துப்பான். ஆனால் நடுநிலை மக்கள் பார்க்குற மக்கள் ஏதோ பிஜேபி நோக்கி கொஞ்சம் சாயறாங்களோ அப்படின்ற எண்ணம் மக்கள்கிட்ட தோன்றாமல் இருக்காது. நீங்கள் இனிமேல் உங்கள் கூட்டணி கட்சிகள் உங்களை பற்றி சந்தேகப்பட்டால் அது நிலைமை வேற போயிடும். அவங்க பார்ட்டியில் ஒரு விஷயம் இருக்குது, அவங்க கட்சியில் சில பேர் டெல்லியில் இருக்கிற பாஜகவோட ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு பல காரணங்கள்லாம் இருக்குது. அவங்க இங்கே இருக்கிற திமுக தலைமையும் வந்து திசை திருப்புறாங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. முதலமைச்சர் வந்து நானே பார்ப்பேன், வெளிநாடு போனாலும் நானே கவனிப்பேன் அப்படின்றாரு. ஸோ எதனால் தள்ளி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை உதயநிதியே வேணான்னு சொல்லிட்டாரு, இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு எதுக்கு சார் கொடுக்குறோம்? ஆக்சுவலாக என்ன அக்கேஷன் வந்திருக்கு? என்ன அவரோட உடல்நிலை தொடர்பாக சில வதந்திகள் பரப்பப்படுது. உதயநிதி ஆக்கினீங்கன்னா ஸ்டாலின் உடல்நிலையை பொறுத்த மட்டும் சந்தேகம் உறுதிப்படும். நீங்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு போட்டால் கூட அடுத்தது உதயநிதி தான் டெப்டி சிஎம்மாக வருவார். அப்போ ஓட்டு மாறும்ல. அப்போ மக்கள் என்ன அணுகுமுறை வச்சுருக்காங்கன்னு தெரியாதுல்ல. ஸ்டாலின் தான் பரவாயில்லப்பா, அவர் வந்து உதயநிதி கொடுத்து போட்டால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நினச்சாங்கன்னா ஓட்டை மாற்றி போடுவாங்களா மாட்டாங்களா? நேற்று அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்த அதே நேரத்தில் வந்து திமுக மாவட்ட செயலர் கூட்டம். அங்கே வந்து பல விஷயங்களை வந்து முதலமைச்சர் பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து அரவணைத்து செல்வோரே மாவட்ட செயலாளர், வெற்றி பெறுவோரே வேட்பாளர், 200 தொகுதிக்கு மேலே வந்து வரப்போகிற சட்டசபை தேர்தல் வந்து வெற்றி பெறணும், கவுன்சிலர் மேலே புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. நான் அமெரிக்கா போனாலும் இங்கே அரசை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், எல்லாம் ஒழுங்காக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இல்லை, அதாவது வந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து கட்சியில் வந்து எல்லா விஷயத்தையும் நான் நேரடியாக பார்த்துட்ருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம். கவுன்சிலர்கள் மேலே தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட செயலர் அப்படின்னா, கவுன்சிலர்கள் தவறு செஞ்சுட்ருக்காங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்காது. மாவட்ட செயலர் மேலே நிறைய புகார்கள் வந்திருக்கு, விசாரிக்கப்படும் அப்படின்றாரு. கவுன்சிலர்களும் தவறு செய்கிறாங்க, இல்லை கவுன்சிலர்கள்ட்டையும் நிறைய குறைகள் இருக்குது, நீங்கள் நடவடிக்கை எடுக்காதிருக்கீங்க, இல்லை மாவட்ட செயலர் மேலேயும் தவறுகள் இருக்குன்னு அப்படின்னா கட்சியில் வந்து முணுமுணுப்புகள் கீழ் லெவலில் ஜாஸ்தியாக இருக்குது, அது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது வந்து உண்மையும் கூட, அவர் சொல்கிறது உண்மையும் கூட. அவர் வந்து இந்த நேரத்தில் வந்து பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல மாட்டார் ஒரு தலைவர்ன்ற முறையில். பட்டு தனிப்பட்ட முறையில் அவர் யாரை கூப்பிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து பெரும்பாலான ஊராட்சிகள்லாம் அவங்க தான் வந்து திமுக தலைவர்கள் தான் இருக்காங்க, பெரும்பாலான திமுக உறுப்பினர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் வந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா 1.5 வருஷ காலத்துக்கு மேலே அந்த முணுமுணுப்புகள், கூட்டத்தை பகிஷ்கரிக்கிறது, ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறதுலாம் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் திமுக தலைமை அதை பார்த்துட்டு சும்மா தான் இருந்தது. கடைசியில் அது ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத போகும்போது மேயரை ரிமூவ் பண்ணாங்க. சரி, மேயரை தான் ரிமூவ் பண்ணிங்க, அடுத்தது ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் தேர்ந்தெடுக்கல. அங்கேருந்து நேருவும் போனவர் என்ன பண்ணுறாரு, தலைமை கழகத்திலேருந்து கொடுத்த அமைச்சர் கவரை பிரித்து பார்த்து நீ தான் மேயர்னு சொல்கிறார். அங்கே இருக்கிற கவுன்சிலர் இன்னும் கடுப்பாயிட்டான். இன்னும் அட்லீஸ்ட் போனவங்க ஒவ்வொரு கவுன்சிலராக கூப்பிட்டு என்னங்க உங்கள் செலெக்ஷன் யார், நீங்கள் யாரை சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு ஒரு முடிவு எடுத்து அது உட்கட்சி ஜனநாயகம். அது இல்லாத இவங்க திணிக்கிறாங்க மேலேருந்து. அது வந்து திமுக மாதிரியான கட்சிகளில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லைன்ற ஒரு விஷயத்தை காமிக்குது. கட்டுப்பாடு இல்லைன்றது அவங்க வந்து எழுத்து ஓட்டு போடுறதுலேருந்து காமிக்குது. இது யார் எழுத்து ஓட்டு போடுறாங்க? திமுக ஆட்களே வந்து எழுத்து ஓட்டு போடுறாங்க. அதாவது திமுக விட்டு பிரிஞ்சு போகிற ஒருத்தர் வந்து போட்டி போடுறார். அவர் போட்டி போடுறவருக்கு 13 ஓட்டு திமுக காரங்களே போட்டிருக்காங்க, அவர் காங்கிரஸ்காரங்களும் போடுறாங்க. அப்போ அந்த ஆட்கள் மேலே இதுவரையும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ கட்சியில் வந்து கட்டுப்பாடும் இல்லை, கட்சியில் வந்து உட்கட்சி ஜனநாயகமும் கிடையாது. தாம்பரத்தில் வந்து மாநகராட்சி தலைவர் கொடியேற்றுறாங்க, எந்த திமுக கவுன்சிலரும் கலந்துக்கவே இல்லை அந்த கொடியேற்று விழாவில். அவ்வளோ அதிருப்தி. இது வந்து இதெல்லாம் வந்து இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி சில விஷயங்கள். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தேர்ந்தெடுத்தோன்னே ஒரு லேடி கவுன்சிலர் கத்திட்டே போகிறாங்க.
இந்த நீங்கள் கட்சிக்கு பாடுபட்டவங்களாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்களா? இத்தனை கோடி கத்திட்டே ரூபாய் போகிறாங்க. செலவு பண்ணியிருக்கோம். கத்திட்டே போகிறாங்க. அப்போது அவங்களுடைய குறைகளுக்கு அவங்களோட அந்த கவலைகளுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து தொகுதிக்கு எந்த காரியமும் நடக்கலைன்றது ஒரு ரீசனாக அவங்க சொல்லலாம். இன்னொன்று வந்து 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்த திமுக அந்த தொண்டர்களுக்கு வந்து ஏதோ செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே வந்து பணம் தானே சார் முக்கியம். அந்த தேர்தலில் நிற்கிறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து செலவழித்த பணத்தையாவது மீட்டெடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஒருவேளை. அந்த விதத்துலேயே அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. அப்போது எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணி மாவட்ட செயலாளர் அவர் கலெக்ட் பண்ணுறாரு, இல்லை அவர் கலெக்ட் பண்ணுறது மூலமாக மேலே ஒரு இடத்துக்கு போகுது, எங்கேயோ போகுது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாநகராட்சிகள் டெண்டர்லாம் சென்னையில் இருக்கிற ஒரு ஆள் தான் தீர்மானிக்கிறாரு. கவுன்சிலருக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. யாராலுமே சம்பாதிக்க முடியல சார். யாரையும் சம்பாதிக்க முடியல. மாவட்ட செயலாளர் சம்பாதிக்கிறாரு. மிஞ்சி போனால் ஓரளவுக்கு ஒன்றிய செயலாளர் சம்பாதிக்கிறாரு, அந்த ஊர் மந்திரி சம்பாதிக்கிறாரு. மற்ற யாருக்குமே எந்த விதமான இதுவும் இல்லை, ஒன்றிய செயலாளருக்கே இல்லை அப்படின்ற லெவலில் இருக்கும்பொழுது கட்சியில் கீழ்மட்டத்தில் முணுமுணுப்பு எப்படி தவிர்க்கணும்? நம்ம அதுக்காக வந்து எல்லோரும் ஊழல் பண்ணுங்க, கட்சி கெட்ட பேர் வாங்க அப்படி சொல்ல வரல. அந்த நிலைமையை சொல்கிறோம். அங்கே இருக்கிற அவங்க கட்சிக்காரங்க எப்படி இருக்காங்கன்ற நிலைமையை சொல்கிறோம் நம்ம. ஆனால் அது வந்து ஸ்டாலின் என்ன நினைப்பார்? அப்போ கட்சிக்காரங்க ஊழல் செய்யாமல் இருக்காங்கல்ல. ஊழல் செய்கிறாங்க, அதை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஊழலை சென்ட்ரலைஸ் மட்டும்தான் வருது. ஆமாம், அது வந்து எந்த சேனலில் போய் எங்கே போகணுமோ அது கரெக்டாக போகுது. அதுதான் இவங்களுடைய கோபத்துக்கு காரணம். நீ அதை ஒரு 45 கவுன்சிலருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை சென்ட்ரலைஸ் பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கு தெரியுது இல்லை, இது எங்கே போகுது, எப்படி யார் தீர்மானிக்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா? அதனால் அவங்களுக்கு கோபம் வருது. இதெல்லாம் வந்து திமுக தலைமைக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதனால் தான் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி கவுன்சிலர் தவறு செய்தால் கவுன்சிலரோட குறைகளை கேட்டு சரி பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆக்சுவலாக தொகுதிக்கு ஏதாவது நடக்கலையா, இல்லை வேறு என்ன பிரச்சனைன்னு அதை சரி பண்ணணும். இந்த கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாதிரி பிரச்சனையை நீங்கள் வளர விட்டுட்டு கொழுந்து விட்டு எறியும் போது நீங்கள் போய் அதை அணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்திலே நீங்கள் அதை என்னென்னு பண்ணிங்கன்னா தான் இப்போது வரப்போகிற தேர்தல் வந்து சர்வாதிகார போக்கா தெரியலையா சார் உங்களுக்கு? வெற்றி பெறுவர் தான் வேட்பாளர், அரவணைத்து செல்வர் தான் மாவட்ட செயலர். அது மாவட்ட செயலர் கூட ஓகே, வெற்றி பெறுவர் தான் வேட்பாளர் அப்படின்றதும் கவுன்சிலர் நடவடிக்கை நீங்கள் சொல்ற மாதிரி அவ்வளோ பிரச்சனை இருக்கப்போ கவுன்சிலர் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எதனால கவுன்சிலர் பொறுக்கொட்டி தூக்குறாங்கன்னு அதை பார்க்கணும்ல. அந்த மூல காரணத்தை ஆராயாமல் நீங்கள் கவுன்சிலர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு அர்த்தம். முதல்ல ஏன் நீங்கள் அதிருப்தியாக இருக்கீங்க, ஏன் வந்து நீங்கள் ஏதோ தவறு செஞ்சீங்கன்னா கூட என்ன விஷயம், உங்களுடைய பிரச்சனை என்னப்பா, அதை நாங்கள் சரி பண்ணுறோன்னு அந்த மெக்கானிசம் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் அதனால் வந்து மேல் லெவல் வரையே வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பாலிட்டிக்ஸை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன கூட்டணி பலமாக இருக்குது. திமுக ஆட்சி வந்து நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கு, அதன் மூலமாக பெண்கள் ஓட்டை நிறைய வாங்குகிற ஒரு பொசிஷனில் அது இருக்குது. அதனால் மோடி எதிர்ப்புன்றது முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் வந்து அது இப்போ அது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போவும் இருக்குது, மோடி எதிர்ப்புன்றது இப்போவும் இருக்குது. ஏன்னா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நிதி கொடுக்கறதுல ஒரு வஞ்சனையாக இருக்காங்க, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்காங்க. இங்கே இருக்கிற கவர்னர் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசிகிட்டே இருக்கார். தேநீர் விருந்துக்கே போயிட்டாங்களே சார். அதான் சொல்கிறேன், பேசிகிட்டே இருக்கார். இது மாதிரி இருக்கும்போது ஒரு ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி சித்தாந்த ரீதியில் எதிர்க்கிறாங்க திமுகன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு கவர்னரோட விருந்துக்கு போனது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அதில் வந்து மத்திய தமிழக அரசுக்கு வந்து உரிய நிதி ஒதுக்காதுக்கு ஒரு கண்டனத்தையும், அதே நேரத்தில் வந்து கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டுக்கு வந்து மத்திய அரசு அனுமதிச்சதுக்கு நன்றியும் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆளுநர் தேநீர் வந்து திடீர்னு போகிறாங்க. ஆனால் திமுக உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்குது. ஆனால் அரசாங்கத்தின் சார்பில் நாங்கள் போகணும் அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குறது? இல்லை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் இறந்து போன பிறகு அசம்பிளியில் படம் திறந்தாங்க, ராம்நாத் கோவிந்த் தான் வந்து திறந்தார். அப்புறம் கருணாநிதி சிலை திறந்தாங்க, வெங்காய நாயுடு தான் வந்து திறந்தார். இப்போ ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றாங்க. சரி, காயின் வெளியிட்டத்துக்கு மத்திய அரசோட உதவி தேவை, அந்த அளவுக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு ஜெயக்குமார் கேட்குறாரு. இல்லை, அதான் சரி, அவரை கூப்பிடும்போது ராகுல் காந்தியை கூப்பிட முடியாது, அதனால் கூப்பிடலன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம அதை பற்றி இதுக்கு கட்சி விழாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, அதனால் ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றாங்க கூட வச்சுக்கலாம். சரி, ஒரு நன்றி தெரிவிக்கிறீங்க, அது கூட நம்ம ஒன்றுங்க. ஆனால் நீங்கள் கவர்னரோட விருந்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? நேற்று தான் வந்து உங்களுக்கு ரயில்வேயில் கொடுத்த ஃபண்ட்ஸ்லாம் குறைச்சிட்டான், ஜீரோவாக போட்டான், கோடிக்கணக்கில் கொடுத்தது ஜீரோவாக்கிட்டான். மாநில மெட்ரோவுக்கு நிதியே இன்னும் கொடுக்காத இருக்கான், மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் சாங்ஷன் பண்ணுறான், உங்களுக்கு கொடுக்காதே இருக்கான். இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் திணிக்கிறான், நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் தான் கல்வியில் பணம் ரிலீஸ் பண்ணுவேன்றான். இவ்வளோ விஷயம் ஓடிட்டுருக்குல்ல. அது மட்டும் இல்லை சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு திராவிட சித்தாந்தம் வந்து பிரிவினை ஏற்படுத்தும் சித்தாந்தம் ஆளுநர் சொல்கிறார். திராவிட சித்தாந்தம் நாட்டை பிரிக்குதுன்றார். அப்படி சொல்லும்போது, அப்படி சொல்கிற ஒரு கவர்னர் கூப்பிட்ற பார்ட்டியில் உங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிக்கிற சூழலில் நீங்கள் வந்து அரசு ரீதியில் அவர் கூப்பிட்றாரு, அரசியல் சட்ட அடிப்படையில் பதவியில் இருக்கார். ஸோ நாங்கள் ஒரு மரியாதை கொடுக்குறோம், கௌரவம் கொடுக்கணும், நாங்கள் போய் கலந்துக்கிறோன்னா
நீங்கள் சித்தாந்த ரீதியில் கட்சியை எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்கிறீங்க, அரசு ரீதியில் மத்திய அரசே எதிர்க்கிறீங்க நிதி கொடுக்கலன்ட்டு, கவர்னர் செய்கிற பல செயல்பாடுகள் காரணமாக அவரையும் எதிர்க்கிறீங்க. உங்கள் மசோதாவை இன்னும் ஊற போட்டு தான் வச்சுருக்காரு. 6 மசோதா கிட்டத்தட்ட துணைவேந்தர் நியமனத்தில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிகாரம் இருக்கணுன்றதுக்காக 6 மசோதா இருக்குது. அதை அவர் அனுப்பவே இல்லை, அவரே தான் வச்சுருக்காரு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் அவர் வச்சுருக்கும் பொழுது, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகள் பகிஷ்கரிக்கும்போது, நீங்கள் இந்த கட்சி சார்பாக பகிஷ்கரிக்கிறோம், அரசு சார்பாக போகிறோன்றது இது வந்து கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையிலே கொஞ்சம் யோசிச்சான்னா இது ஏமாத்திர வித்தை. இல்லை, ஆட்டுக்கு தாடியும் நாட்டு கவர்னரும் தேவையில்ல. ரம்மி ரவியின் முதற்கொண்டு அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணவங்க இன்னைக்கு திடீர்னு போக வேண்டிய அவசியம் கடந்த ஆண்டு வந்து புறக்கணிக்கிறாங்க. அப்போ வந்து ஆளுநரே ஒரு கடத்தில் வந்து மழை பெஞ்சுன்னு சொல்லி தேநீர் வந்து கேன்சல் பண்ணிடுது. அப்போ கடந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஆளுநர் மேலே மரியாதை இல்லையா? இந்த ஆண்டு மட்டும் புதுசாக ஆளுநர் மேலே மரியாதை வந்துருச்சு. ஆளுநர் பொறுப்புக்குன்னு என்ன மரியாதை? திடீர்னு எப்படி ஒரு சப்பக்கட்டுக்கு என்ன காரணம்? கடந்த ஆண்டு புறக்கணிச்சனால எந்த குடிமொழிவு போகலை ஒன்றும். இந்த ஆண்டு நீங்கள் புறக்கணிச்சாலும் ஒன்றும் குடிமொழிவு போகிறதில்ல. இந்த கவர்னரும் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள போகிறதில்ல. அங்கே வந்து இமீடியட்டாக பிஜேபி கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இதே நிலைமை தான் தொடர போகுது. உங்களுக்கு ஃபண்ட்ஸும் கொடுக்க போகிறதில்ல, கவர்னரும் இந்த மாதிரி பேசின்னு தான் இருக்க போகிறாரு. இப்படி இருக்கிறவருக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? நீங்கள் அதுக்கு பதிலாக சைலண்ட்டாக ஒதுங்கி நில்லுங்க. உங்கள் கூட்டணி கட்சிகள் ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, உங்கள் கட்சியோடு நாங்கள் ஆதரிக்கிறோம் சார். நீங்கள் இந்த இடத்துல வந்து முதல்வர் போஸ்ட்டையும் திமுக தலைவர்ன்ற போஸ்ட்டையும் பிரித்து பார்க்கக்கூடாது. ரெண்டையும் நீங்கள் ஒரு மாதிரி தான் பார்க்கணும். நீங்கள் தலைவர்ன்ற முறையில் ஒரு முடிவு எடுப்பீங்க, முதல்வர்ன்ற ஒரு முறையில் ஒரு முடிவு எடுப்பீங்கன்னா இது வந்து பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து யோசிச்சாங்கன்னா மக்கள் என்னடா காதில் பூ சுற்றுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னையா அது, நீங்கள் இவ்வளோ சித்தாந்த ரீதியில் எதிர்க்கிறீங்க, நடைமுறை செயல்பாடுகளில் எதிர்க்கிறீங்க, கவர்னரோட பேச்சை எதிர்க்கிறீங்க, அதுவும் குறிப்பாக ஒரு நாள் முன்னாடி பேசினா உங்கள் திராவிடன்ற பேர் உங்கள் கட்சியிலேயே இருக்குது, நீங்கள் நாட்டை பழக்கிற ஆசாமிங்கன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நிச்சயமாக ஒரு நடுநிலை மக்கள்கிட்ட உங்கள் கட்சிக்காரவனா நீங்கள் சொல்கிறத ஒத்துப்பான். ஆனால் நடுநிலை மக்கள் பார்க்குற மக்கள் ஏதோ பிஜேபி நோக்கி கொஞ்சம் சாயறாங்களோ அப்படின்ற எண்ணம் மக்கள்கிட்ட தோன்றாமல் இருக்காது. ஆக்சுவலாக அதுக்கான வழி நீங்கள் வகுத்துட்டீங்க. ஆக்சுவலாக அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, நானே வெளியிட்டுக்கு நானும் போகிறேன்னு அண்ணாமலையும் சொல்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் அது ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, நீங்கள் அண்ணாமலை கூப்பிட்றீங்க, பழனிசாமியை கூப்பிட்றீங்க, அதெல்லாம் கூப்பிடுங்க சார், வேலைன்னு சொல்ல நன்றி கூட சொல்கிறது கூட ஓகே. ஆனால் நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டது கூட நம்ம ஓரளவுக்கு ஒத்துக்கிறோம் சார். ஏற்றுக்க முடியாது. கவர்னர் விருந்துக்கு நீங்கள் ஏன் போனீங்க? நீங்கள் போனது ஏற்றுக்கவே முடியாது. அது வந்து உங்களை பற்றின உங்கள் நிலைப்பாடை பற்றின ஒரு சந்தேகத்தை வந்து மக்கள்கிட்ட உருவாக்கியிருக்கு. அது உண்மை. அதனால நீங்கள் இனிமேல் உங்கள் கூட்டணி கட்சிகள் உங்களை பற்றி சந்தேகப்பட்டால் அது நிலைமை வேற. அவங்களே ஒரு இடத்துல வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்களா சார்? நம்ம திமுக இவ்வளவு தூரம் நம்ம முடிவெடுக்கிறோம், அடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி வெற்றியே பார்த்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்படி நம்ம ஒன்றாக இருந்தால் தான் வெற்றின்னு அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ சீக்கிரம் அவங்க கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இதை ரொம்ப நாள் தொடர முடியாதுல்ல. அவங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது, காங்கிரஸுக்கோ விசிகேக்கோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் அவங்கள ரொம்ப நாள் நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் ஒரு செயல்பாடுகளில் போனீங்கன்னா அவங்க வந்து யோசித்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அவங்க யோசிக்காதவரையும் உங்கள் கட்சிக்காரங்க உங்களை நம்புகிற மாதிரி அவங்களும் உங்களை நம்பினாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க வேறு மாதிரி இல்லை இது வேறு மாதிரி போகுது, நட்டா கூப்பிட்டு 40 திமுக எம்பிக்களுக்கு விருந்து கொடுக்குறாருன்னு ஜெயக்குமார் சொன்னதான் நான் கேள்விப்பட்டேன். அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது உண்மையாக இருந்தால் அது வந்து நிச்சயமாக அதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் சொல்கிறது 8 அமைச்சர்கள் போக வேண்டிய அவசியம் என்ன? முதலமைச்சர் தொடங்கி எல்லா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக ஒரு அமைச்சர் போனால் கூட பரவாயில்லையேங்க. எடப்பாடியே கூப்பிட்டுருக்காரு கவர்னர். ஆனால் ஜெயக்குமார் இருந்துட்டும் எடப்பாடி போகாம ஜெயக்குமார் அமைச்சிருக்காருன்னா பாருங்களேன், ஜெயக்குமாரையும் பெஞ்சமினையும் அமைச்சிருக்காருன்னா பாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு எல்லா மந்திரியும் போகிறீங்க? நீங்கள் அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து இவங்க கூட சமாதானமாக போயிடுறது பெட்டர்னு உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்லை, இது எந்த திமுகனா சட்டசபையில இருந்து ஆளுநர் வெளில போறப்ப போனா தேநீர் செலவுக்கு 30 லட்ச ரூபா செலவு பண்ணவர் ஆளுநர்னு சொன்ன திமுக இன்னைக்கு இந்த அளவுக்கு போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு போகிறதுக்கான காரணம் இப்படி போனதுனால தான் நமக்கு சந்தேகம் வருதுன்றது தான் முக்கியமான காரணம். உங்கள் கட்சிக்காரங்க அதை நம்புவாங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி போனது உங்களுக்குள்ளேயே உள் மனசில் ப்ராபப்ளி அவங்களுக்கு என்னென்னா, சரி நம்ம இந்த மாதிரி எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறதுனால அடுத்து இன்னொரு 18-20 மாதத்தில் தேர்தல் வருது, எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது, நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இவங்க சுமூகமாக நடக்கிறாங்களா, நம்ம பங்குக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லியே இந்த கவர்னர் சரியாக கேட்கல. அவர் அதே மாதிரி அந்த அடமெண்ட் ஆட்டிடியூட் அதுலேயே தான் இருக்கார் அவர். சரி, நம்மளாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம், நமக்கு வந்து சில வேலைகள்லாம் நடக்க வேண்டியிருக்கு, இல்லாட்டி நம்ம கவர்மெண்ட் பேர் கெட்டு போகும், நம்ம நினச்சது நடத்த முடியாது. அதனால் நம்ம ஓரளவுக்கு அங்கே இந்த திமுகலேயே சில பேர் இருக்காங்க முக்கியமானவங்க, அவங்களுக்கு இந்த பாஜகவுடைய உறவு இல்லாட்டி அவங்க பிஸ்னஸுக்கெல்லாம் பிரச்சனை வரும் நிறைய. திமுகலேயே சில பேர் இருக்கானுங்க. அவங்க டெல்லியில் என்ன பண்ணுறானுங்க, பாஜக ஆட்களோட நெருக்கமாக இருக்காங்க. இங்கே முடிஞ்ச மட்டும் சார் நம்ம சமாதானமாக போயிடலாம், ஸ்டாலினோட அந்த சித்தாந்த ரீதியிலான ஸ்டாண்டே அவங்க டைல்யூட் பண்ணுவாங்க. பாஜகவோட எதுக்கு சார் நமக்கு சண்டை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் சார், அங்கே இது மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குது, இல்லாட்டி நமக்கு பிரச்சனை எல்லாம் வரும்,
அப்படின்னு அவங்களே பயமுறுத்தி என்ன பண்ண அவங்களுக்கு பாஜக தயவு தேவையாக இருக்கும். அதனால் திமுகவையே வந்து அவங்க திசை திருப்புறானுங்க. ஸ்டாலினுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அவரையே திசை திருப்புற மாதிரி, இல்லை ஸ்டாலினே கூட ஒரு நினைக்கிறாரோ எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை, ஓரளவுக்கு அனுசரித்து போயிடலாம், தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம், அடுத்த 20 மாதம் நம்ம ஓரளவுக்கு கவர்னன்ஸில் ஆட்சி முறையில் கவனம் செலுத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நமக்கு நிதி ஏதாவது பெற முடியுமா பெற்று கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ தெரியாது. ஆனால் இவர் எடுத்த சித்தாந்த ரீதியிலான ஸ்டாண்டுக்கும் இதுவரையும் எடுத்த ஸ்டாண்டுக்கும் இப்போ டக்குன்னு இந்த கவர்னர் தேநீர் விருந்தில் கலந்தது மூலமாக ஒரு சேஞ்ச் ஏதோ வந்திருக்கோன்ற ஒரு எண்ணம் வருது. ஆனால் இந்த நிலைப்பாடு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து வச்சுக்கோங்க, அது வந்து இவங்களுடைய ஓட் பேங்கை பாதிக்கும், திமுகவுடைய ஓட் பேங்கை பாதிக்கும். நிச்சயமாக அந்த அளவுக்கு இதை வந்து கொண்டு போக மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. இவருமே அடுத்து வர செயல்பாடுகள் மூலமாக தான் இன்னும் நம்ம இது எப்படி பில்டப் ஆகுது, இல்லை இது எப்படி அமுங்கிடுதான்றதை அடுத்து வர செயல்பாடுகள் திமுக செயல்பாடுகளையும் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ கலைஞர் நாணய வெளியீட்டுக்கு சரி ராஜ்நாத் சிங் வர்றாரு, இந்த நேரத்தில் நம்ம புறக்கணிச்சோம்னா அதுக்கு வந்து ஒரு அவமரியாதை மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? ராஜ்நாத் சிங் வந்து அவரை ஒழுங்காக மரியாதையோடு ட்ரீட் பண்ணி எல்லாம் அனுப்பலாம் சார். அது கவர்னரை நீங்கள் ராஜ்நாத் சிங்கிட்டே சொல்லலாமே, கவர்னர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு புகார் பண்ணுங்கள், யார் வேணானது ராஜ்நாத் சிங்கிட்டே சொல்லுங்கள், அவரை பற்றி ஒரு மனு கொடுங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லுங்கள், நாங்கள் வந்து கார்டியலாக தான் இந்த கவர்மெண்ட்டை நடத்த விரும்புகிறோம், பட் எங்களுக்கு கவர்னர் இந்த மாதிரிலாம் இடைஞ்சல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுங்களேன் அவர்கிட்ட. அதுதான் வந்து சரியான முறையாக இருக்கும். அவருக்கு பயந்துலாம் போய் இவரோட தேநீர் விருந்தில் கலந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரிலாம் திமுக அந்தளவுக்குலாம் யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க பார்ட்டியில் ஒரு விஷயம் இருக்குது, அவங்க கட்சியில் சில பேர் டெல்லியில் இருக்கிற பாஜகவோட ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு பல காரணங்கள்லாம் இருக்குது. அவங்க இங்கே இருக்கிற திமுக தலைமையையும் வந்து திசை திருப்புறாங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனால் ஸ்டாலின் வந்து சித்தாந்த ரீதியில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார், ஆன்டி பிஜேபி லைனில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். இந்த மாதிரியான கவர்னர் தேநீர் விருந்துக்கு போனது நிச்சயமாக ஒரு சந்தேகத்தை தோற்றுவித்து இருக்குது, உருவாக்கி இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அது சாத்தியமா சார்? ஆளுநரை பேச அது வந்து நேரடியாக பிஜேபி ஏதோ தலையிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிற மாதிரியான விஷயம் ஆகிடும். அதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு நீண்ட நாளாக இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸில் இருக்கிறவங்களாம் வெளில விட்டுருக்காங்க. இவரையும் வந்து வெளியில் 21ஆம் தேதிக்கு வெளில விட்டாலும் ஆச்சரியப்படுத்துக்கல, வெளில விடாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. வெளில ஏன்னா நீண்ட காலமாக சிசோடியாக இருந்தார், வெளில விட்டாங்க. ஏமன் சோரனை வெளில விட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ கேஸ் இருக்குது, பிஎம்எல்ஏவில் வெளில வந்துட்டார் அவர். அதனால் முக்கியமான ஆட்கள்லாம் வெளியில் தான் வந்திருக்காங்க. இவரும் செந்தில் பாலாஜியும் வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெளியில் வராத இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவரோட தம்பி இன்னும் அப்காண்டாக இருக்கார். அதனால் அதை சொல்லியே வந்து இவங்க இடி வந்து இது பண்ணுறாங்க. அதனால் இவர் வெளியில் போனால் சாட்சியங்களை கலைச்சிடுவார் அது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு பெஞ்சு ஒரு மாதிரி முடிவு எடுக்குது, இன்னொரு பெஞ்சு வேறு மாதிரி முடிவு எடுக்குது. இப்போ செந்தில் பாலாஜி போன பெஞ்சு வந்து இடி கேஸ்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான முடிவு எடுத்தாலும் எடுக்கலாம், சொல்ல முடியாது. வேற ஒரு பெஞ்சு சிசோடியா பெஞ்சு பார்த்த பெஞ்சு வேறு மாதிரி இருக்குது, கெஜ்ரிவாலை பார்த்த பெஞ்சு வேறு மாதிரி இருக்குது. அதனால் இந்த திமுகவுடைய இந்த ஸ்டாண்டுக்கும் செந்தில் பாலாஜி ஸ்டாண்டுக்கும் நம்ம தொடர்புபடுத்த முடியாது. அது சுப்ரீம் கோர்ட்லேயே வெவ்வேறு பெஞ்சு வந்து வெவ்வேறு விதமான பார்வையில் இருக்காங்க. ஆக்சுவலாக அது அவங்களுடைய பார்வை, நீதிபதிகளோட பார்வை, அந்த கேஸோட தன்மையை பொறுத்து அதெல்லாம் மாறுபடுன்னு வச்சுக்குவாங்க. அதுக்கும் நான் பெரிய கனெக்டிவிட்டிலாம் இருக்கிற மாதிரி தோணல. ஆக்சுவலாக கடைசியாக உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை அமைச்சர் பதவி வந்து கொடுக்க போகிறாங்க, ஆகஸ்ட் 19 கூட பேசினாங்க. ஆனால் இப்போ வந்து அது இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. முதலமைச்சர் வந்து நானே பார்ப்பேன், வெளிநாடு போனாலும் நானே கவனிப்பேன் அப்படின்றார். ஸோ எதனால் தள்ளி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை உதயநிதியே வேணான்னு சொல்லிட்டாரு, இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு எதுக்கு சார் கொடுக்குறோம்? ஆக்சுவலாக என்ன அக்கேஷன் வந்திருக்கு, என்ன எல்லாரும் கேட்குறாங்க, என்ன அவசியம் கேட்குறாங்க சார் கட்சிக்குள்ளே, என்ன அவசியம்? கட்சிக்குள்ளே கேட்பாங்க சார். அவன் இப்போ உதயநிதியாக தான் சொன்னார், இப்போ எல்லாரும் என்ன துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறீங்க, அங்கங்கே துண்டு போட்டு வைக்கிறீங்கன்னு அவரே சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? சொல்கிறவெல்லாம் வந்து உதயநிதி ஏதோ அவர் மூலமாக இன்னும் நமக்கு நல்ல இலாக்கா கிடைக்குமா, வேறு ஏதாவது பதவி கிடைக்குமா அந்த இடத்துல சொல்கிறான். ஸ்டாலினுக்கு என்ன அவசியம் இருக்குது இவர் இப்போ ஆக்கணும்னுட்டு? அவரோட உடல்நிலை தொடர்பாக சில வதந்திகள் பரப்பப்படுது, அதை பற்றி சொன்னீங்க. இப்போ அவர் ஆக்கினீங்கன்னா, உதயநிதி ஆக்கினீங்கன்னா ஸ்டாலின் உடல்நிலையை பொறுத்த மட்டும் சந்தேகம் உறுதிப்படும். அதை அவர் விரும்புவாரா? அவருக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கு, அதனால தான் வந்து உதயநிதி டெப்டி சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா அவர் என்ன நினைப்பார்? விஜயகாந்த் போன்றவர்களாம் கை ஆடுதுன்ற அளவுக்கு குற்றம் சாட்டுறாங்க. தான் சார், இந்த குற்றச்சாட்டு உறுதியாகிடும்ல, அதனால தான் துணை முதலமைச்சர் போட்டார்னு என்ன வரும்ல. அதை ஸ்டாலினே விரும்புவாரா? விரும்ப மாட்டார் கண்டிப்பாக. தான் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தானே அவர் கருணாநிதி சிலையிலேருந்து நடந்து போகிறார், 2 கிலோமீட்டர் நடந்து போகிறார் அவர். அது ரெண்டாவது இன்னொரு விஷயம், நீங்கள் 26 எலெக்ஷன் நோக்கி போகும்போது முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஸ்டாலின் சொல்லுவீங்க, ஆனால் எதிர்க்கட்சிகள் வேறு மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல. நீங்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு போட்டால் கூட அடுத்தது உதயநிதி தான் டெப்டி சிஎம்மாக வருவார், அப்போ ஓட்டு மாறும்ல. அப்போ மக்கள் என்ன அணுகுமுறை வச்சுருக்காங்கன்னு தெரியாதுல்ல. ஸ்டாலின் தான் பரவாயில்லப்பா, அவர் வந்து உதயநிதி கொடுத்து போட்டால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நினச்சாங்கன்னா ஓட்டை மாற்றி போடுவாங்களா மாட்டாங்களா? ஸ்டாலினுக்கு வந்து கட்சியை விட்டு வெளியில் எவ்வளோ தூரம் அங்கீகாரம் இருக்குன்ற ஒரு கேள்வி இன்னும் இருக்கா இல்லையா? அது எப்போ தெரியும்? அது
இவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத போது உதயநிதியை களை இறக்கினாங்கன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டராக, அப்புறம் தேவையில்லாமல் விமர்சனம் வேறு வரும். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இதெல்லாம் வேறு சந்திக்கணும். எலெக்ஷன் இருக்கும்போது இதெல்லாம் தேவை தானே அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர் வந்து ரெண்டாவது சார் இப்போ என்ன அவசியம் அரசியல் ரீதியாக அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து உதயநிதி வந்து இப்போ ஆல்ரெடி அந்த அதிகாரத்தெல்லாம் அனுபவிச்சுன்னு தானே சார் இருக்காரு. பேர் மட்டும்தான் இல்லைன்றீங்க. பேர் மட்டும்தானே, அந்த பேர் என்ன இருக்குது? அவர் எல்லா விதமான அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. நான் வெள்ளம் வந்தபோது என்ன பாதிப்பு ஏற்படணும்னு அவர் தலைமையில் தானே டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஆமாம், சிஎம் தலைமையில் பண்ணுறீங்க, அவர் தலைமையில் தானே பண்ணுறீங்க. வேறு பல விஷயங்கள் அவர் தானே தலைமை வைக்கிறார் பல மீட்டிங்கில். அப்போது அங்கே கோட்டையில் போனால் என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள், சின்னவர ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்கன்னு அப்படி தான் சொல்கிற லெவலில் தானே போயிட்டுருக்கு. அப்புறம் துணை முதலமைச்சர்னு தனியாக வேறு போஸ்ட் கொடுக்கணுமா? இப்போவே ஒரு அதிகாரத்தில் தான் இருக்கார் ஆக்சுவலாக. அதனால் அது கொடுக்கறதுனால பல பாதகமான விஷயங்கள் வரதுனால தள்ளி போடுவார் ஸ்டாலின். பாதகம் தான் நினைக்கிறீங்களா? அப்படி கொடுத்தா அது எலெக்ஷனில் பாதகமாக தான் முடியும். அது இல்லை, பாதகமாக முடியும்னா நான் சொன்ன சில ரீசன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது திமுகவை கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஒரு சரிவு ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உதயநிதிக்கு வந்து கட்சிக்கு வெளியில் மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்காரான்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் பிரச்சாரம்லாம் பண்ணாருன்றது வேறு விஷயம். மக்கள் ஓட்டு போட்டது ஸ்டாலினுக்கும் அவர் தலைமையிலான அந்த கூட்டணிக்கும் அவர் அமுல்படுத்துகிற திட்டங்களுக்குமான ஓட்டாக தான் பார்க்குறோமே தவிர, உதயநிதி பொறுப்பில் வந்தார்னா அது அந்த மக்கள் ஒரு நடுத்தர மக்கள் ஒரு 15-20% இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த ரிஸ்க்கை எதுக்கு ஸ்டாலின் எடுக்கணும்? இப்போ எலெக்ஷன் வரைக்குமே எடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம அவருக்கு சொல்கிறது சார். இதையும் மீறி ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு வச்சுக்கோங்க. அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர் ஆக்கினாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? கட்சிக்காரங்க ஏற்றுப்பாங்க, வெளியில் மக்கள் ஏற்றுப்பாங்களா தெரியாது. நன்றி சார், உங்களோட நேரத்தை பயன்படுத்துவதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.